ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னையோட வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற நேச்சரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு. நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். ஸோ எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு தடுக்கி விழுந்தால் ஒரு குளம், வயல், மலை, எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி தாங்க இருக்கும். பாருங்கள் நீங்களே. அன்றைக்கி லைட்டாக மழை தூரிச்சு. அப்போ அந்த ஃபோட்டோவையும் அழகாக இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். எவ்வளோ காற்றடிக்குதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் ஃபேனே தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தாலே மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. என்னடா சத்தம் பார்த்துட்டு நிவர் புயலான்னு கேட்டாருங்க. ஜென்ரலாகவே இங்கே இப்படி தாங்க சத்தமாக காற்றடிக்கும். இது ஈவினிங் எடுத்த வீடியோ. பாருங்கள், 2 மலைக்கு நடுவில் எப்படி சூரியன் மறையுது அப்படின்ட்டு. சரி வாங்க, வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன செடிங்களெல்லாம் பார்க்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான பொகைன்வில்லே பாருங்கள். 3 கலர்ஸ் இருக்குது. இங்கே எல்லா வீட்லேயுமே வீட்டை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வச்சுருப்பாங்க செடி வைக்கிறதுக்காக. பாருங்கள், முல்லை செடியும் பிச்சி செடியும் அப்படியே அழகாக படர்த்தி விட்டுருக்கிறது. செடிங்களை பார்த்தாலே ஒரு ரிஃப்ரெஷிங் தான், பார்த்தீங்களா? அப்படியே பக்கத்தில் பாஞ்சிப்பழம் கஸ்டர்ட் ஆப்பிள் மரம் நிற்குது. இதுக்குள்ளே ஒரு காய் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இதுதான். அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு வாழை மரம், பொன்னாங்கண்ணி கீரை. இது நிறைய நின்றுச்சுது, இப்போ கம்மியாக தான் இருக்குது. அப்புறமா முருங்கை மரம். காய் எதுவும் இல்லை, பட் நிறைய முருங்கைக்கீரை இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு சின்ன கருவேப்பிலை செடி நிற்கிது. பக்கத்தில் ஒரு பெரிய பப்பாளி மரம். ஊரில் பப்பாளி மரம், பலா மரம், மோஸ்ட்லி எல்லா மரமுமே வீட்டை சுற்றி வச்சுருவாங்கங்க. தேங்காய்லாம் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. பக்கத்தில் அப்படியே ஒரு அடுக்கு முல்லை செடி நிற்கிது. இது ஈவினிங் ஆனால் பூக்கும்போது பக்கத்தில் செம்ம மணமாக இருக்கும். இதோ ஒரு கொய்யா மரம், உள்ள கொய்யாப்பழம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது அணில் சாப்பிட்டுட்டு போக மீதி தான் நம்ம எடுக்க முடியும். எவ்வளோ தான் பார்த்தாலும் எப்படியாச்சும் அணில் சாப்பிட்டுட்டு போயிடுது. அது பக்கத்துலேயே ஒரு பப்பாளி மரம், மறுபடியும் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. இதோ வந்துடுச்சு மாமரம். பாருங்களேன் எவ்வளோ மாங்காய் இருக்குது. அது எல்லாமே வவ்வால் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுக்கு சேஃப்டி மெஷருக்காக துணி கட்டி போட்டிருக்குது. இந்த மாங்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம், புளிக்காது அவ்வளவா. இது விளைஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். இதில் 2 மாங்காய் உள்ளே இருக்குது. இதோ ஒரு கத்திரிக்காய் செடி இப்போ தான் வளர்ந்து வருது. இது உருளைக்கிழங்கு செடி. அப்புறமா இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதான நாவல் பழம் மரம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் மாதுளம்பழம், சப்போட்டா மரம் பாருங்கள். இப்போ தான் குட்டி குட்டியாக காய் வர ஆரம்பிச்சிருக்குது. உள்ளெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கீழே இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். இது மாதுளம்பழம் செடியில் இப்போ தான் பூ வந்திருக்குது. காய் எதுவும் வரல. இது ஒரு தேக்கு மரம். அது ஏதோ பூச்சி வந்து ரொம்ப டல்லாக நிற்கிது. பப்பாளி மரம் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு பிச்சி செடி, நிறைய பூ பூக்கும். அப்படியே இங்கேருந்து பேக் சைட் பார்த்தா நிறைய வயல், நிறைய வீடு, அப்படியே மலை தெரியுது பாருங்கள். எப்போவுமே அப்படியே ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டே இருக்குங்க. தென்னை மரம். அப்பப்போ நாங்கள் இளநீ வெட்டிப்போம். வீட்டுக்கு தேவையான தேங்காயும் இதிலே எடுத்துக்கலாம்.
ஒரு சைடு கார்டன் பார்த்துட்டோம், வாங்க இன்னொரு சைடு போய் பார்க்கலாம். கத்தாழை செடி ஒரு தொட்டியில் வச்சுருக்கிறாங்க. கூடவே அங்கங்கேயா வளர்ந்துருக்கிறது கீழாநெல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடி. இது தானாக வளர்ந்த கனகாம்பரம் பூச்செடி. இது நாரங்காய் செடி. இது பக்கத்தில் அந்த இலைய லைட்டாக கிள்ளி பார்த்தாலே நல்ல மனம் வரும். இங்கேயும் ஒரு பப்பாளி மரம் நிற்கிது. இப்போ தான் நிறைய காய் காய்ச்சிருக்குது. பக்கத்துலேயே ஒரு செந்தழனி மரம். இது என்னடா பெப்பர் செடியான்னு பார்க்குறீங்களா? மிளகு செடி இல்லைங்க, திப்பிலி செடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி இருமலுக்கெலாம். அழகாக இருக்குதுல்ல இந்த இலை. இது சேனக்கிழங்கு செடி, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. இங்கேயும் ஒரு மாமரம் இருக்குது, இது காய்க்க ஸ்டார்ட் பண்ணல. அப்புறமா இங்கே தெரியுது பாருங்கள் உள்ளாப்பில், இது வந்துட்டு ஒரு கீரை. ஆக்சுவலாக இது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது சும்மா அழகுக்காக ஒரு குரோட்டன்ஸ், அப்படியே பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூக்கும். இலையே இவ்வளோ டார்க் க்ரீனாக அழகாக இருக்குதுல்ல. இங்கே மறுபடியும் ஒரு பெரண்டை செடி. இது ஒரு கீழாநெல்லி. நிறைய மெடிசினல் வேல்யூ பிளான்ட்ஸும் இங்கே இருக்குது. வெத்தலை, இது இப்போ தான் குட்டியாக வளர்ந்துட்டுருக்குது. இங்கே ஒரு கற்பூரவல்லி செடி நிற்கிது பாருங்கள். குழந்தைங்களுக்கு சளிக்கெலாம் நல்லா கசக்கி பிழிஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இது தானாக வளர்ந்த கனகாம்பரம் செடி. விதையெல்லாம் அங்கங்கேயா விழுந்து. இங்கேயும் ஒரு பெரண்டை செடி நிற்கிது பாருங்கள், அப்படியே கொடியாக படர்ந்துட்டு வருது. இது ஒரு பூச்செடி, இன்னும் பூ வரல. அப்புறமா என்னடா இப்படி கம்பு கம்பாக நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பர்பிள் கலர் கொய்யா. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்னதாக தான் இருக்கும், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கேயா நிறைய குட்டி குட்டியாக காய் இருக்குது பாருங்கள். இது கட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இது விளைஞ்சிடுச்சு, பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுதாங்க இன்றைக்கி பறிச்ச காய். அதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக வீட்டு வாசலில் ஒரு சின்னதாக ஒரு மணி பிளான்ட், அவ்வளோதாங்க இந்த வீட்டை சுற்றின கார்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.